ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 15 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக் ஆன் பண்ணிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பயங்கர உஷ்ணம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. எரிச்சலாம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் என்னமோ சொல்ல நினைச்சேன், 15 நாள் வந்து கடந்தாச்சுங்க. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும், சரிங்களா? ஏன்னா பாருங்களேன், 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல பாருங்க. இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. சோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நானு. சோ மறக்காம ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 2 வீக்ஸ் முடிய போகுதுனால முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் தீபாவளி வரும், கொஞ்சம் எல்லாருமே வந்து ஃப்ரீயா தான் இருப்போம். ஏன்னா அந்த டைம்ல வந்து டயட் பண்ண முடியாதுன்னு நம்ம மைண்டுக்கு தோணும். அதுக்கப்புறம் மறுநாள் கரெக்டா ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்களோட அதை, சரிங்களா? நான் வந்து சேலஞ்ச் முடிச்சிட்டேன், அதுக்காக நீங்களும் வந்து விட்டுறக்கூடாது, சரிங்களா? உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஓட்ஸ் களி வந்து பண்ணி காமிச்சிருந்தேன், அந்த டின்னருக்கு வந்து எடுத்துக்கலாமா கேட்டீங்க. பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ கலோரிஸ்ங்க, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஓட்ஸ்ல விதமா செய்யற அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த களி மாதிரி செய்யும் போது அது கூட நம்ம என்ன குழம்பு நம்ம வீட்டுல வைக்கிறோமோ அதை வந்து சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஓட்ஸ் களி, அப்புறம் ரவக்களி, கேப்பக்களி, அப்புறம் கம்மங்களி, இன்னொன்னு வந்து நம்ம கோதுமை ரவையில களி, இந்த மாதிரி நம்மளே அந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடலாங்க. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ரைஸை நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபீல் கொடுக்காது. சோ அதுக்காக தான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டின்னருக்கு ஓட்ஸ் களி பெஸ்ட் தாங்க. சோ அதான் குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க, அதுதான் எப்பவுமே நான் சொல்லுவேன். நீங்க டெல்லியில எந்த ஏரியால இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். வசந்த் விகார்ன்ற ஏரியால தான் இருக்கோம் சிஸ்டர். ஆர்கேபுரம், அதாவது முருகன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். நாங்க நேற்று ஒரு மேலா போயிருந்தோம் இல்லையா, அது நவராத்திரி மேலா எங்க போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் கேட்டீங்க. செக்டர் 6, அதாவது தமிழ் சங்கம் வந்து டெல்லியில வந்து இருக்குது. அதாவது நம்ம ஏரியா பக்கத்துலதான் இருக்குது, ஆர்கேபுரம்ல. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து இருக்குது. சோ இந்த மேலா போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு, போயிட்டு வாங்க. ஆனா செம்ம கிரௌடா இருங்க. இன்னொரு 2 days தான் இருக்கும். ஏன்னா அந்த நவராத்திரி முடிஞ்சிச்சு, அவங்க தூக்கிடுவாங்க. அப்புறம் ஹோலி டைம்ல வந்து ஒரு மேல போடுவாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது நம்ம ஊர்ல திருவிழா வைப்ஸ் மாதிரி நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால போயிட்டு அன்னைக்கு வந்தோம். செம்ம கூட்டம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி சிஸ்டர் எடுத்துக்கிறது? நான் வந்து காலேஜ் வந்து போயிட்டு இருக்கிறேன், அதுவும் நான் வந்து 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேக் பண்ணி ஏதாவது எடுத்துட்டு போய்க்கோங்க. கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சியே கூட நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பாட்டில்ல போட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா காலைல நீங்க வந்து சொல்லிருந்தீங்க சியா சீடு ஊற வச்சு நான் குடிச்சிருவேன் சிஸ்டர் எம்டி ஸ்டமக்ல. அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் எந்த டைம்க்கு எடுத்துக்கிறது? நான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் 9 to 9:30 பெஸ்ட். ஏன்னா நம்ம நைட்டு வந்து சாப்பிடறோம்ல 6:30 to 7, அப்போ நம்ம வந்து 9 to 10 சாப்பிட்றது பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த டைம்ல தான் சாப்பிட்றேன். அப்புறம் மதியம் லஞ்ச் என்ன டைம்னு கேக்குறீங்க. நான் வந்து 2 to 2:30 அதுக்குள்ள சாப்பிடுவேன். நைட்டு டின்னர் வந்து 6:30 to 7:30, சரிங்களா? சாப்பிட்ட பிறகு வாக்கிங் வந்து பண்ணலாமா? நீங்க எப்ப வாக்கிங் வந்து பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. காலையிலயோ இல்ல நைட்டோ நீங்க வந்து பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாக்கிங் பண்ணிட்டு தூங்குறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லாவே வரும், அந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து காலையில நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்ப சாப்பிட்டுட்டு சம்டைம் பண்ண முடியலன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமான்னா சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் ஒரு 1/2 hour டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாக்கிங் பண்ணலாம், சரிங்களா? ரொம்ப டக்குன்னு வந்து பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆனா கண்டிப்பா வாக்கிங் வந்து 1 மணி நேரம் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கரெக்டா பண்ணுங்க, சரிங்களா? யூடியூப் சேனல்ல வீடியோ போடுற சிஸ்டர், போட்டதும் நான் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாமான்னு கேக்குறீங்க. ஏதோ ஸ்டோரேஜ் ஆகுது என்னோட போன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க வந்து உங்க போன்ல உள்ள வீடியோ டெலிட் பண்ணுமா இல்ல யூடியூப்ல போட்ட வீடியோவை டெலிட் பண்ணணுமான்னு எனக்கு புரியல. சோ போன்ல உள்ளதெல்லாம் டெய்லி நல்லா கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட், ஏன்னா யூடியூப்ல தான் நமக்கு சேவ் ஆயிட்டே வருது. சோ அதனால வந்து நீங்க இதுல டெலிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது போன்ல. சோ நீங்க என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா கேட்டுக்கோங்க என்கிட்ட.
கொள்ளு இல்லாம இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி பண்றோம்ல, அது கொள்ளு இல்லாம பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கொள்ளு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், பார்லி அரிசி அப்புறம் பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த கருப்பு கவுனி கஞ்சி நம்ம குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன எதுக்காக நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, கொள்ளு வந்து ஹீட் சிஸ்டர், அது என் உடம்பு ஹீட் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. நம்ம எடுத்துக்கிறது ஒரு 2 ஸ்பூன் யோசிச்சு பாருங்க. அதுல வந்து கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் பார்லி அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் 3 சேர்ந்திருக்கோம். கொஞ்சோண்டு அந்த கொள்ளு தாங்க சேர்ந்திருக்கு போது, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் ஆப்போது இல்ல. நீங்க வந்து தயிர் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம், பிளைனாவும் நம்ம வந்து குடிக்கலாம், தயிர் ஆட் பண்ணியும் அந்த கஞ்சி குடிக்கலாம். சோ தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிஸ்டர், சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுற நிறைய பொருட்கள்ல ஹீட் வந்து இருக்கு. இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கின்றனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு கப்புக்கு வருது. அப்படிங்கும் போது அதுல எவ்வளவு ஏற்க போகுது சொல்லுங்க. சோ அதனால அதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் அவ்வளவுதான் வந்துருச்சு. அப்புறம் எல்லாருமே ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களோட வெயிட் எல்லாம் ஷேர் பண்ற மாதிரி வந்துருந்துச்சு. சம்டைம் வெயிட் அப் அண்ட் டவுன் ஆகும், பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். எதையுமே கவலைப்படாதீங்க, நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா பண்றோமா நம்ம மனசாட்சிக்கே நமக்கு தோணும். சின்னதா சீட் பண்ணாலும் அப்ப நமக்கு வெயிட்ல வந்து மாற்றம் கிடைக்காது. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் பண்ணிடுங்க. மதியம் தூங்காதீங்க, நைட்டு கரெக்டா தூங்குங்க. அப்புறம் கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுவும் ஆயில் ரொம்ப கம்மியா போட்டுக்கோங்க. அண்ட் வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கணும். நம்ம ஹெல்தியா தானே சாப்பிடறோம், குவான்டிட்டி அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்காது. சோ அதுதான், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருவிழாவுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னையோட இந்த செப்டம்பர் மாதம் முடிகின்றது, அக்டோபர் தொடங்குது. அக்டோபர் 1 தொடங்கும் போதே சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையோட தொடங்குறோம். சோ இந்த வருடம் எல்லாத்துக்குமே இனிமையானதாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59.35 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க. ஸோ இப்படி குடிக்கலாம், நிறைய பேர் கேட்குறீங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கவனுக்கு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நார்மலான ஸ்கூலு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கேட்டிருந்தான். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். உருளைக்கிழங்கு தூள் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சுடுதலை போட்டு வேக வச்சுட்டு கூட நம்ம வந்து அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக முடியறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து தம்பிக்கு வந்து பாலும் வந்து ஆற்றி கொடுத்துலான்ட்டு ஆற்றி கொடுத்துட்டு நல்லா சிப்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவனோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். ஒரு ஆப்பிளும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைக் உப்பு தூவி வச்சோன்னா வந்து அது வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கெச்சப் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் அப்புறம் விட்டுட்டு வந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா உடம்பை ஆக்டிவாக வச்சு வாக்கிங் வந்து பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீரை தான் வந்து துருவிட்டுருக்கிறேன் நான். ஸோ பன்னீர் புர்ஜி தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியாக வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து டேரெக்டாக சேர்க்குறேன், சரிங்களா? அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பால் வந்து காய்ச்சினேன்னா அதையும் காஃபி போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது அப்படியே நல்லா இருக்கும் சூடாகவே. அதுக்கப்புறம் குடமிளகா வந்து 1 கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது. குடமிளகா அதிகமாக எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணி நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். மசாலாவுக்காக வெறுமிளகாய், அப்புறம் வந்து மல்லித்தூள் அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கேன், சரிங்களா? மஞ்சத்தூள் இதெல்லாமே நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து சிக்கன் மசாலாவோ அந்த எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ அவங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பன்னீர் வந்து சேர்த்துருக்கோம்ல, அதுக்கப்புறமா அதில் மிளகுத்தூள் உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடு வந்து ப்ரெட்டும் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை நடுவில் ஃபில் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் அந்த பன்னீர் புர்ஜி பண்ணோம்ல அதில் வந்து தூவிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் முட்டை வச்சும் பண்ணலாம் சரிங்களா. நான் இன்றைக்கி வந்து பன்னீர் வச்சு பண்ணியிருக்கேன். வெஜிடேரியனான பன்னீர், முட்டை சாப்பிட்றவங்க முட்டை போட்டு கூட பண்ணலாம் சரிங்களா. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட பிரெட் டோஸ்ட் பண்ணோம்ல அதில் நடுவில் ஃபில் பண்ணி வச்சு அம்மாச்சிக்கு ஒரு 2 சாண்ட்விச் மாதிரி வச்சு காஃபி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஒரு பிரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி அது மேலே ஒரு பிரெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இது ஒன்று அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிட்டு ஈஸியாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பன்னீர் புர்ஜி வச்சு நம்ம சப்பாத்தி இல்லைன்னா நார்மல் லஞ்சுக்கு ஒரு போர்ஷனாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு காலைல குளிச்சு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 11 மணி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல அதை வந்து போட்டு கொடுத்துடலான்ட்டு அதுக்கு முன்னாடியே சாமியும் வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து 8th டே, அதுவும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கலைஞ்சி தான் வந்து ஊற வச்சுட்ருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் டேரெக்டாகவே குக்கர் ஆன் பண்ணி விட்டுடலாம், அதான் வெந்துடுதுன்ட்டு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து கடாயில் வந்து துவரம் பருப்பும் பாசி பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரிங்களா. அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்களேன். இந்த மாதிரி வேகும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ரொம்ப காய்கறி எல்லாம் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் வதக்காமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் போட்டு நான் வந்து வேக வச்சுருக்கேன் அந்த பருப்போட சரிங்களா. குக்கரும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போய் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம், அந்த வேலை விட பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன் குட்டி குட்டியாக. ஸோ அதை பொரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கத்திரிக்காய் பொரியல் ஒரு சைடு பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு வந்து கடாயில் சுடு போயிட்டு சோம்பு வந்து பொரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் பொரியல்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி உப்பு போட்டு எப்பவும் போல் நம்ம வந்து வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கலாம். சிம்பிள் பொரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்ப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி சரி இங்கிட்டு சாம்பாரில் நல்லா எல்லாமே அந்த வெந்திரிச்சு பருப்பு அதில் வந்து காய்கறி கேரட்டும் முருங்கைக்காவும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சைடு கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நல்லா சுரசலாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே மிக்சிங்க, அதனால் அது மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி சுருளை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு வந்து காயும் ஓரளவுக்கு வேகிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்துட்டு சாம்பார் தூள் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பாருக்கு சரிங்களா. இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது இது ஒரு டேஸ்ட்டுங்க. அண்டு வந்து எண்ணெயும் ரொம்ப கம்மியாக இருக்கும், தாளிப்பு மட்டும்தான் எண்ணெயாக இருக்கும். ஸோ காய்கறிலாம் இந்த பருப்புலேயே வேகும்போது ரொம்ப நல்லது. இங்கிட்டு கத்திரிக்காயும் சூப்பராக பொரிச்சு எடுத்துகிட்டு சாம்பாரும் இங்கிட்டு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாம்பாருக்கும் வந்து ஜீரகம், பெருங்காயத்தூள், வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. பெருங்காயத்தூள்லாம் போட்டு அப்புறம் கரைசி கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சாம்பார் ரெடி. குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதமும் ரெடி. குக்கர் சாதம் வந்து சாப்பிட தாங்க கூடாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசிக்கு அதாங்க நல்லா இருக்குது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நம்மளோட மதிய லஞ்சுக்கு நான் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாகவே வந்து கிண்டிக்கிறேன் நான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அம்மாச்சிக்கு வந்து ஒரு கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு அவங்களுக்கு சாதம் எல்லாமே, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை கூழ் குடிச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை கொடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து முன்காய், அந்த கேரட்டு போட்டு அந்த சாம்பாரில் உள்ள காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் பொரியலும் நிறையா வச்சு சூப்பராக லஞ்ச் முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு. அவங்களும் தூங்கி எழுந்திரிச்சு எழுப்பி அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, சரிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் தான் வந்து எடுத்திருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இதுதான் சம்டைம் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குவோம், அதையே வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, காலியானோட வேறு மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்டோட இன்றைக்கி விரத சாப்பாடுக்காக வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வைக்கிறேன். எப்போயும் அவிச்சு தான் எடுப்போம், இவங்களுக்கு தனி பாத்திரம் வச்சு நம்ம சமைக்கிறதுனால அதை வந்து வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான். அப்புறம் ரவை ஒரு சைடு வறுத்து உப்புமா தான் வந்து கிண்டுற நைட் டின்னருக்கு எங்கே எல்லாருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து அதையும் கிண்டி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இப்போவும் நல்லா சாம்பார் உள்ள காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் ரவை உப்புமா வச்சு நான் நைட் டின்னரை சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன். ரவையை நல்லா வறுத்துட்டு பண்ணோன்னா ரவை உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு காம்பினேஷனோட சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா
டின்னர் கொடுக்குறேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் நீக்கி எல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சாலட் மாதிரி அப்படியே சாப்பிட்றதுக்கு தான். சரிங்களா, இந்த அளவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கூடவே மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் கருப்பு உப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போடுறேன். இந்த விரதத்துக்காக தான் வந்து போடணும். வெயிட் லாஸ்க்குமே நம்ம நார்மல் ரொட்டீன்லேயுமே அந்த கருப்பு உப்பே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதான் அந்த மாதிரி சாலட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தயிர் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு விரதத்துக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நிறையா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் 6:30 to 7 வந்து நீங்கள் வந்து டின்னர் முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. நல்லா தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவும் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துருக்கேன். மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.